ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5வது மார்கழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். என்னோட 5வது மார்கழி டே ஸ்டார்ட் ஆனதுமே நான் வந்து காலையில் மாவு ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டத்தை வந்து பாப்பா ஸ்கூலுக்கு தட்டி வச்சு தோசை ஊற்றி அவங்க சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு தட்டி ஸ்நாக்ஸு பேக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ரசம் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு வச்சு சூட ராய்க்குட்டி சாப்பாடு சைடில் இருக்குது. மாவாட்டிகிட்டு இருக்கிறத பாப்பா விளையாண்டுருக்காங்க, பாட்டி கூட கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக 11 ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றக்கே டைம் ஆயிடுச்சு. வந்து பாப்பா சைடில் வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கு, அது உங்ககிட்ட காட்டினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பட்டையும் வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பட்டை, சோம்பு, 2 மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு சைடில் வந்து எண்ணெய் காய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சோயா குழம்பு வைக்கிறோன்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாளிச்சிட்டு சோயா வந்து சுடுதண்ணி போட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆனதுமே அதையும் எடுத்து போட்டு நம்ம வந்து கருவேப்பிலை பொடி வச்சு தான் சைடில் சாப்பிட போகிறோம். அது வந்து ரொம்ப ஹேர் கொட்டுதுங்கிறனால ஒரு ஹேர் டிப்ஸாக உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். கருவேப்பிலை பொடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு தேவையான சிக்கன் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்காங்க. ஃப்ரை பண்ணதுமே நான் சாப்பிட்றப்போ கரெக்டாக 12 ஆயிடுச்சு. 12 சாப்பிட்றேன். யாராவது இப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். மார்னிங் டிஃபனே நான் இப்போ 12 சாப்பிட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு வச்சு உங்களுக்கு எப்படி போகணும்னு மக்கள் சொல்லுங்கள். பாய்.